மோசே பெரிய ஊழியக்காரன் ஆகும் போதும் இவளும் கூடியே இருந்தாள். மோசே செங்கடலை அவன் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்யும் போதும் அவளும் கூடியே இருந்தாள். கடைசி வரைக்கும் கூடியே இருந்தாள். ஏன் தெரியுமா? முதல்ல பேசினவங்களை கர்த்தர் வாலண்டரி பண்றவங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? வல்லமையாய் கடைசி வரைக்கும் வைத்திருப்பார். அவர்கள் பெயர்கள் அப்படியே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்க நினைக்காதீங்க நான் வாலண்டரி தானே பண்றேன், ஐயோ நான் இருந்தா என்ன மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க, உன்ன மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டாங்க, நீ தான் அதற்குரிய ஆள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். சேர்த்து படிக்கிறமா குட்மா. தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணக்கூடாதா? அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். 1 Thessalonians 5:18 In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. நீங்க பாருங்க, in everything அங்க என்ன சொல்லப்படுது? தமிழ்ல வாசிமா இன்னொரு வாட்டி. எல்லாவற்றிலேயும், நீ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், rejoice. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண சொல்ற? எல்லாவற்றிலேயும் நீ ஸ்தோத்திரம் செய்ய என்று சொல்லாமல் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதனாலே நீ தேங்க்ஸ். அந்த 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 அவருடைய சாட்சி நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர்களுடைய சாட்சிகள் எல்லாம் ஒரு நல்ல பயங்கரமாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நாங்கள் எங்கள் அந்த அந்த 21 பேரை அப்படியே தலை வெட்டிட்டாங்க. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே மரித்து போனார்கள். அவங்க குடும்பங்கள் சொல்கிறார்கள், அவங்க மனைவி பிள்ளைகள் என்றால் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் 21 வருஷத்துக்கு முன்னாடி, 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் பெருசா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க துதித்து என்றும் நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். I am telling you, நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது, தேவனை நீங்கள் அந்த அந்த தேங்க்ஸ் மோட்ல, என்ன மோட்ல இருக்கணும்? தேங்க்ஸ் மோட். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னே புரியல, எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல. நான் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் பண்றது என்றால் நாம் ஆண்டவரை என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வர்ஷிப் பண்றோம். வர்ஷிப், தேங்க்ஸ் கிவிங் இஸ் a worship. மோசேயோட வாழ்க்கையில, தாவீதோட வாழ்க்கையில நிறைய நேரங்கள் அவர்கள் விழுந்து போன பொழுது ஒரு காரியம் அவர்களை மாற்றினது என்ன தெரியுமா? அவர்கள் மறுபடியும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யார் என்று உனக்கும் எனக்கும் தெரிந்தது போல தெரியாது. அவர்களுக்கு என்ன இருக்கல? பழைய ஏற்பாடும் இல்ல, புதிய ஏற்பாடு. They didn't have the Old Testament. இந்த யூதர்கள் எங்க இருந்தார்கள்? எங்க பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள்? எகிப்திலே பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகள் இருந்ததினாலே அவர்களை யார் ரூல் பண்ணாங்களோ அவருடைய தேவர்கள் இவர்களுக்கு பெரிதாய் தெரிந்தார்கள். அதையே அவர்கள் என்ன பண்ணி கொண்டார்கள்? அப்படியாக மறந்து போனார்கள். எபிரேய பாஷையை மறந்து போனார்கள். எல்லாம் என்ன பண்ணது அவர்களுக்கு? நான் சொல்றேன், when you are in captivity, நிறைய நேரங்களில் சில காரியங்கள் மறந்து போகும். அதுதான் கேப்டிவிட்டியோடைய ஒரு பெரிய அடையாளம். ஒரு ஆள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடையாளம் என்ன தெரியுமா? உன்னால ஆராதிக்க முடியாது, உன்னால தேவனுடைய வசனத்தை வாசிக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியாது? தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க முடியாது. ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்து போனது போல இருக்கும். இது எகிப்தின் ஆவி, இது அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனா அந்த சிறையிருப்பிலும் அவர்கள் வந்த பாடுகளிலும் துதித்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களை அந்த பாபிலோன்ல இருந்தாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அடிமைத்தனம் என்ன பண்ண முடியவில்லை, அவர்களை கட்ட முடியவில்லை. டுடே ஃபார் somebody here, கர்த்தர் யாருக்கோ உங்களுக்கு சொல்றாரு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு காரியத்தினாலே you are going into that captivity. அது என்ன தெரியுமா? கொஞ்சம் மெல்ல மெல்ல என்ன தெரியுமா செய்கிறது? ஆத்மாவை கட்டிவிடும். ஆத்மாவுக்கு வருகிற ஒரு கட்டு, பயங்கரமான கட்டு. நான் சொல்ற சரீரத்துல கட்டுகள் வந்தால் என்ன ஆயிடும்? ஈஸியா அதை மேற்கொள்ள முடியும்.
அதை ஈஸியா என்ன பண்ண முடியும்? You can overcome. But when this happens to your spirit, it is very difficult. அப்போ இந்த மோசே அது படிங்க சொல்றேன். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை இன்னும் பெற்று கர்ப்பத்திலே இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். எப்படி அவளுக்கு அதை பார்த்த உடனே எபிரேய பிள்ளைன்னு தெரிந்தது? நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். எப்படி தெரிந்தது? நீங்க பாக்குற மாதிரி அந்த எகிப்தியர்கள் எப்படி இல்ல, அங்க இருந்த எகிப்தியர்கள் இப்ப இருக்கிற எகிப்தியர்கள் அல்ல. இப்ப இருக்கிற எகிப்தியர்கள் they are Arabians. அப்ப இருந்த எகிப்தியர்கள் they were dark skinned people. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? கருப்பு நிறமுடையவர்களா இருந்தார்கள். ஆகையினாலே இந்த எபிரேய குழந்தைகள் எப்படி இருக்கும்? they were of a different skin. அவங்க வெள்ளை நிறம், not fully white, but அவர்கள் வெள்ளை நிறமுள்ள குழந்தையா இருக்கும். பார்த்த உடனே சில பேர் நினைக்கிறாங்க இந்த 10 commandments எத்தனை பேர் பாத்தீங்க? 10 commandments பாத்தீங்களா? ஆமா, அந்த நாட்டிலே ரொம்ப கிராஃபிக்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 10 commandmentsல வருகிறது போல அந்த பார்வோனுடைய குமாரத்தி எப்படி இல்ல? வெள்ளையா இல்ல. யோசேப்புக்கு போட்டிபார் மனைவி எப்படி இல்ல? ரொம்ப வெள்ளையா இல்ல. அது பயங்கரமா இருந்தது. அதை பார்த்து ஓடிட்டான்னு நினைக்காதீங்க. அது அழகா இருந்தா கூட யோசேப்பு ஓடிதான் இருப்பான். பட் ஆனா அது பயங்கரமா இருந்தது. So Cleopatra, she was how dark people are very very handsome and very nice. ஆமாங்க, ஃபேரை விட கொஞ்சம் டார்க் டோன் இருக்கிறவங்க ரொம்ப. அப்போ அவர்கள் எப்படி நிறமுடையவர்களா இருந்தால் இதை பார்த்த உடனே அவள் எப்படி புரிந்து கொண்டாள்? she knew that it was இது ஹீப்ரு குழந்தை, எபிரேயர் குழந்தை. அதுல காட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. அவ வெள்ளையா அழகா அப்படியெல்லாம் இல்ல. they were dark skinned, ரொம்ப ஹைட்டா பயங்கரமா இருப்பாங்க. இவர்கள் மீடியமா தான் இருப்பாங்க. யாரு? எபிரேயர்கள் மீடியமா தான் இருப்பாங்க. அப்போ அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க இல்லையா, நாங்க போறதுக்குள்ள அவங்க பிரசவிக்கிறாங்கன்னு, அது அவர்கள் சொன்ன ஒரு சின்ன பொய் தான் பார்வோன் இடத்துல. ஏன்னா எகிப்தியர்கள், அவங்க அந்த காலத்துல இருந்த எகிப்தியர்கள் பயங்கர பலசாலிகள். அவங்க 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 என்ன பண்ணுவாங்க? இவங்களை அடிச்சா இவங்களை தாங்க முடியாது, சாட்டுகளை வைத்திருப்பார்கள். ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சார்? சில காரியங்களை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில தெரியுமா? சம்டைம்ஸ் ஏன் எகிப்தின் கையில ஏன் சாட்டை இருக்குது? ஏன் பாபிலோனுடைய கையில அதிகாரம் இருக்குது? ஏன் சில காரியங்கள் அப்படி இருக்கு தெரியுமா? நமக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு உண்டாகும்படி, நமக்குள்ள இருக்கிற எகிப்து போகும்படியாக, நமக்குள்ள இருக்கிற பாபிலோன் காரியங்கள் போகும்படியாக சில நேரங்களில் ஆண்டவர் தெரிஞ்ச சில காரியங்களை அனுமதிக்கிறார். நான் நினைக்கிறது, ஆண்டவரே நீங்க ஏன் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்க? நான் அதான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்க? உங்களுக்கு எவ்மாத்திரம் ஆண்டவர் சொன்ன இந்த கல்லுகள் பேசணும்னா இதெல்லாம் அனுமதிக்கப்படணும். இந்த வசனங்கள் உண்மையாய் மாறணும். சில காரியங்கள் நமக்குள்ள இருந்த ஆண்டவர் எதிர்பார்ப்புகள், என்னை குறித்து ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் sometimes I go through certain things. புரியுதா? என்னை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? எதிர்பார்ப்பு. ஐயோ, நீங்க கேக்குறீங்களா? God has got some expectation on me. கர்த்தருக்கு என் மேல எதிர்பார்ப்பு இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். நான் கர்த்தரை எதிர்பார்க்கிறேன், அது வேற விஷயம். ஆனா கர்த்தருக்கு என் மேல சில எதிர்பார்ப்புகள் இருக்கணும்னு நம்ம ஆசையா கேட்கணும். ஆண்டவரே என்னை குறித்து இது எதிர்பாருங்க ஆண்டவரே, நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன வந்தாலும் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளை தேவன் எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிறீங்களா? anybody here? ஆண்டவரே, Lord, I can expect anything from you. I expect everything from you, but you expect some things from me. I am blessed if you are expecting something from me. நீங்க என்கிட்ட எதனா எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அது எனக்கு பெருமையான விஷயம். இந்த டீச்சர் எல்லாம், அந்த பெண்ணுக்கு டீச்சரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், இஃப் தே அந்த பெண்ணு கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கை பார்த்துருக்கீங்களா?
நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம் தானே. அப்போ டீச்சர் யார் பெண்ணு வாங்குறாங்களோ அவங்க மூஞ்ச கொஞ்சம் பார்க்கணும். அவங்க பெண்ணு வாங்கல, என் பெண்ணு அப்படியே அந்த டீச்சர் எழுத இவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஜாய் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டீச்சர் என்ன பண்ணாங்க, அவன்தெல்லாம் வாங்கல, நான் டபுக்குன்னு போய் என்ன பண்ணிட்டேன், முந்தி கொடுத்துட்டேன். அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம், அது சின்ன சந்தோஷம் தான். ஆனா அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு ஒரு அன்னைக்கெல்லாம் அது என்ன இருக்கும், the joy is so much for the child. இன்னைக்கு என்ன தெரியுமா, டீச்சர் took my pen. யார்தானா நோட் புக், ஏய் உன் கிளாஸ் கொடு, உன் கிளாஸ் ஒர்க் கொடு, ஆண்ட்ரியா உன் கிளாஸ் ஒர்க் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்படியே எடுத்து அப்படியே எல்லாரும் முன்னாடி அப்படியே ஒரு ப்ரௌடா. ஏன் சொல்லு கேட்கறது யாரு, டீச்சர். அப்போ கர்த்தர் என்னிடத்துல சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கும் போது, எனக்காக ஜீவன் கொடுத்தவர் சில எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட வச்சிருக்கும் போது, அது எனக்கு பெருமையா இருக்க வேண்டாமா? சில காரியங்கள் நீ தாங்க வேண்டுதான் கர்த்தர் உனக்கு அது கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் எல்லாம் தாங்குவதில்லை, நீ தாங்குவ. நீ அதை என்ன பண்ணுவ, அதை நீ சரியா டீல் பண்ணுவ, அதை சரியா நீ ஹேண்டில் பண்ணுவ, அதை நீ சரியா பேசுவ, அந்த நேரத்துல நீ சரியா நிப்ப. அந்த நேரம் வந்தா கூட நீ விட்டு கொடுக்க மாட்ட. அப்படி என்று நினைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைத்திருக்கிறார். இது நான் நிச்சயமாகவே சொல்கிறேன். அது தேவன் உன் பேர்ல வைத்திருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அது தேவன் உன் பேர்ல வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. நீ நிப்ப. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, நீ நிப்ப, நான் நிப்பேன். வெரி குட், நான் நிப்பேன் ஆண்டவரே, நான் உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் நிப்பேன். மோசேயுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவன் என்ன பண்ணா, யாரும் நிக்கல, அவன் நின்னான். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றவங்க நிக்கல, அவன் நின்னான். கிதியோன் மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவன் மாத்திரம் என்ன பண்ணா, நின்னா. அவன் என்ன பண்ணிட்டான், நின்ன. ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்குள்ளே நிறைவேறினது. சில காரியங்களுக்காக நிற்க பழகி கொள்ளுங்க. சில காரியங்களுக்காக ஆண்டவரே என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, அப்பா என்னப்பா நான் உங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன வந்தாலும் ஆண்டவரே, அப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட் பண்ண எனக்கு கிருபை தாங்க. அதுவும் கிருபையும் அவர் தான் தருகிறார். அதுக்குதான் நிக்கிறேன்னு சொல்றவங்க, என்னுடைய பலத்துல நான் நிக்கல ஆண்டவரே, என்னுடைய பலத்துல நான் நிக்கல, என்னுடைய பலத்துல நான் நிக்கவே முடியாது. எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு, எனக்கு இருக்கிற காரியங்களுக்கு, எனக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், I cannot stand. But only one thing makes me stand. அவர் கிருபை தராரு. உனக்கு அந்த இருதயம் இருந்தா அவர் கிருபை தராரு. அதனாலதான் என்ன வந்தாலும் நான் அவரை பின் செல்லுவேன். அல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. நம்ம வெறும் பேப்டிசம்ல மாத்திரம் பாடுவோம் அந்த பாட்டு. The cross before me. என்ன பாடலாமா? The cross before me. The word, it's not only meant to be sung when the baptism ceremony is happening. That is my life song, that is my lifeline. அதேதான் நான் தினம்தோறும் என் ஜபமாய் மாற வேண்டும். சிலுவையின் முன்னே உலகமென் பின். Just பாடுங்களேன். நீங்க அந்த நேரத்தை நினைத்துக் கொண்டு பாருங்க. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே உலகமென் இவர் எழுதினோக்கே நான் பின்னோக்கே நான். The cross before me. பின்னோக்கே நான். No turning back. நான் விட்டதுதான். நான் சில காரியங்களை விட்டதுதான். மறுபடியும் அதை தொட மாட்டேன், மறுபடியும் அது பக்கமாய் போக மாட்டேன், மறுபடியும் again and again. No turning back. That is remembering and thanking God. அதுதான் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்காக நான் நிற்கிற விஷயங்கள். நான் மறுபடியும் பின்னோக்கி ஆண்டவரே, இது கர்த்தர் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற விஷயங்கள்ல ஒன்று, நான் பின்னோக்கி ஆண்டவரே. மறுபடியும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பின்ன பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. பின்ன நோக்கிற சூழ்நிலைகள் எனக்கு வருது ஆண்டவரே. சில நேரங்களில் பிசாசு என்னை பின்ன இழுக்க பார்க்கறான், உலகம் என்னை இழுக்க பார்க்குது, சில சொந்தங்கள் பந்தங்கள் சில காரியங்கள் என்னை இழுக்க பார்க்குது. Some things are trying to pull me back. Some things are they are trying to pull me back. But Lord, நான் பின்ன நோக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கலப்பையின் மேல கை வைத்திருக்கிறேன், பின்ன நோக்கி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் பின்ன நோக்கி பார்க்க மாட்டேன். அன்றைக்கு எடுத்த தீர்மானத்தில் நீயும் நானும் நிற்க வேண்டும். கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். He who endures unto the end shall he be saved.
கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற அபிஷேகம் இங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெற்றுக்கோங்க. இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். கடைசி வரைக்கும் நிற்கிற அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் கேட்கல ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருக்கணும், இதே மாதிரி கர்ஜித்து கொண்டே இருக்கணும். அவங்கள அந்த அம்மாவை, அவர்கள் பேர் மறந்து போகிறேன், அப்படியே கொண்டு போ. அந்த 17 வயசு பிள்ளை ஆண்டுக்காக வைராக்கியமா நினைத்தனால எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்க. இந்த அப்பெல்லாம் சிங்கங்கள் விடப்படும். அந்த சிங்கங்கள் வந்து கிட்ட இருக்குது. எல்லாரும் பயங்கரமா, ஏன் இந்த ஆட்டோ ராஜா இல்ல, என்னது, ஆட்டோ சங்கர் என்ற ஒரு பயங்கரமான 8 கொலைகள் செய்த ஒரு மனுஷன், அவர் சிறைச்சாலையில போகும்போது யாரோ ஒரு தேவ ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லி அவருடைய இருளெல்லாம் போய் அவர் அங்கே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அங்கே ரட்சிக்கப்பட்டு அவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஜெயிலர் இப்ப சாட்சி சொல்றாரு அவரை குறித்து. அவர் தேவனை அறியாத மனுஷன் தான், அவர் ஒன்றும் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா சொல்றாரு, அவன் தூக்கு மேடைக்கு போகும்போது அவ்வளோ முகத்துல அவ்வளோ ஒரு பிரகாசம், அவ்வளோ ஒரு அன்பு. என்னமோ எப்ப பார்த்தாலும் யாரோ அவங்க பைபிள் கொடுத்துட்டு இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த கொலைக்காரனுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட கடினமானவர்களை மாற்றக்கூடியது இந்த வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை. ஐயோ, இப்படிப்பட்டவர்களுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும் போது அவ்வளோ கொடூரமான மனுஷன், மனைவியை எல்லாரையும் கொலை செய்து போட்டவன், கொடூரம், அவன் முகமே பயங்கர கொடூரமா இருக்குமா. அந்த சிறைச்சாலையில உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ யாரோ சத்தியத்தை சொல்ல நிமித்தமாக அவனுடைய சாட்சி லாஸ்ட்ல சொன்னானா, எனக்கு இனி நான் சாவுக்கு பயப்படலை, நான் இப்போ என்ன பண்றேன், என் ரட்சகரை நான் பார்க்க போகிறேன், எனக்காக மரித்தவரை முகமுகமாய் நான் பார்க்க போகிறேன், என்னை பாவியாகி என்னை ரட்சிக்க அவர் வந்தார் என்பது சத்தியம். பாவியாகி எனக்காக ரத்தம் சிந்தினார், அதுதான் சத்தியம். அந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேர்களும் வெளியில வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ சிறைச்சாலையின் ஊழியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சத்திய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, இதுக்கு இருக்கிற வல்லமை. நான் என்ன சொல்றேன், இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல இந்த காரியங்கள்ல நீங்க எதுவும் எனக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் என்பதை விட எனக்கு ரட்சித்தார் என்று சொல்லி பெருமையாய் தட்டி கொண்டு நடக்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவாதி தேவன் என் தகப்பனா இருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார், பாவத்தை கழுவி இருக்கிறார். இதை விட பெரிய ஆனந்தம் எனக்கு என்ன இருக்க முடியும்? உலகத்துல கார் வாங்கினா பங்களா வாங்கினா சந்தோஷப்பட்டுருவாங்க, இல்ல வேற லெவல், அதெல்லாம் சந்தோஷம் தான். பட் beyond that, the Lord is asking us to look beyond that. Look beyond that. அதை தாண்டி பாருங்க, உங்களுக்கு புரியும். அந்த மேலே இருக்கிறவர்களை விட, அந்த பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்களை விட, அந்த பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர்களை விட, இந்த நைஜீரியாவில் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவமானப்படுத்துகிறார்கள் பாருங்க, அவர்கள் மேன்மையா இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய தேவனா இருக்கிறார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை அவர்கள் மீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Thank you Holy Spirit this morning. வாசிமா. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இவ பாருங்க, இவ என்ன செய்யறா? இந்த பிள்ளை முந்திக்கிறா. இந்த பிள்ளை என்ன பண்றா? she volunteers. அவங்க பார்த்தாங்க, she could have just kept quiet, but she volunteered. என்ன ஒரு விஷயம் தெரியுமா? தேவராஜ்யத்துல நான் சொல்றேன், you should volunteer. நீயாக நீ என்ன பண்ணணும்? முந்தி கொள்ள வேண்டும். முந்தி கொள்ளாதவங்க, அதுக்குதான் என்ன சொல்லுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்களா? தேவனுடைய ராஜ்யத்தை யாரு? those who take it forcefully. அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒருத்தரை மாத்த சொல்லல, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸை பிடித்துக்கொள்ளுன்னு சொல்றேன். God's kingdom is all about, there is a force. The force of the Holy Spirit is so much. அந்த force என்ன பண்ணணும்? நீ நானும் those who are forceful என்ன பண்ண inherit it இருக்குது. அப்ப என்ன பண்ணோம்? those who are forceful. அப்ப இவ என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்துல இருந்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? Are you volunteering? பக்கத்துல பார்த்து கேளுங்க, are you volunteering? வாலண்டியர் பண்றியா? கேளுங்க, பரவாயில்ல, காசு பரவாயில்ல, கேளுங்களேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ வாலண்டியர் பண்றியா? நீ வாலண்டியர் பண்றியா? யாருக்காக வாலண்டியர் பண்ணி கொண்டிருக்கிற? யாருக்காக வாலண்டியர் பண்ணி கொண்டிருக்கிற?
வரப்போகிற சந்ததிக்காக இந்த பிள்ளை வாலண்டியர் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த எகிப்தில் இருக்கிற அந்த அந்த ஒரு அடிமைத்தனத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த சிறு பிள்ளையிடத்திலிருந்து வெளிப்பட்டது. she volunteered. வாலண்டியர் பண்றதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, வயசு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு அதுக்கு கூடிய வயசு இல்லை சொல்லாதீங்க, அதுக்குரிய அனுபவம் இல்லை சொல்லாதீங்க. இவளுக்கு எந்த இதுக்கு முன்ன பின்ன என்ன இல்லை, அனுபவம் இல்லை. பட் she volunteered. எத்தனை பேர் சொல்றீங்க வாலண்டியர்? என்னங்க அவ செய்தா? எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா இவளுக்கு? எவ்வளோ இந்த காரியத்தை அவளுக்குள்ள எவ்வளோ அடக்கி வைத்திருந்தா. யோசேபாத் மாத்திரம் இல்லை, இந்த மிரியம் இங்கே அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாய் செய்தா. எப்படி செய்தா? முந்தி கொண்டா. யாரன்னா வந்து உங்ககிட்ட சில காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவர்களை குறித்து, இவர்களை குறித்து சொன்னா ஒன்று சொல்லுங்க, முந்திக்கோங்க. நீங்க முந்தி கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது அதுக்கல்ல நேரம், இதுக்கு இந்த சில்லி டாக் இது நேரம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அவங்க இன்னொரு வாட்டி உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. என்ன சொல்லணும்? அது என்ன டாக்கு? என்ன டாக் அது? சில்லி டாக். நமக்கு நேரம் இல்லை. I'm telling you this morning, நமக்கெல்லாம் இந்த சில்லியா பேசி சல்லியா போகாதீங்க தேவ பிள்ளைகளே. நம்ம சில்லி டாக்கெல்லாம் நேரங்களை செலவழிக்க வேண்டாம். ஏனென்றால் காலங்கள் கொஞ்சமா இருக்கிறது. மிரியம் கையில கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தருணம் தான். It was a very very small time she had a very little time. அவர்கள் வருகிற நேரம் போய்விட்டால் இவள் போய் வாலண்டியர் பண்ண முடியாது. காலங்கள் போய்விட்டால் மறுபடியும் நீ செய்ய முடியாது, செய்ய நினைத்தாலும் முடியாது, என்ன பண்ணாலும் அதை நீ சரி பண்ண முடியாது. கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் முந்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் முன்னாடி போய்விட வேண்டும். the time that is given was very short. In that short time she volunteered. In that short time she put it to 100%. She put her body, mind and soul. Today for somebody, put your body, mind and soul in that short time that the Lord has given you. For that person maybe, for that situation maybe. கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்கள் கொஞ்சமான நேரங்களா இருக்கலாம். இவளுக்கு அந்த மூமெண்ட் தான், சின்ன ஒரு மூமெண்ட் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன மூமெண்ட் ஆண்டவர் கொடுப்பாருங்க. சின்ன மூமெண்ட் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. அந்த சின்ன மூமெண்ட் தான் பெரிய ஊழியத்தின் ஆரம்பம், பெரிய மகிமையின் ஆரம்பம். Hallelujah. That small moment is the beginning of a bigger ministry, of a glorious ministry maybe. Don't waste that moment that you met that person, that moment that you have to speak, that moment that you had to volunteer. அதை விட்டுட்டு மறுபடியத்தனை நீ செய்தாலும் அந்த நேரத்துக்குரிய அந்த ஒரு வெளிப்பாடு மிஸ் ஆயிடும். என்ன மாதிரி ஒரு காரியத்தை இவன் செய்தா தெரியுமா? அவன் போக வேண்டியவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தான். எங்க போட்டாங்களோ அங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கும் நான் சொல்றேன், எங்க போடுறியோ அங்க எடுத்துக்கொள்ளணும்னா நீ வாலண்டியர் பண்ணணும். நீ சில காரியங்களை இழந்து போனதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீ விட்டதை மறுபடியும் பிடிக்கணும்னா, is it prophetical this morning? Is it prophetical this morning? நீங்க விட்டதை, if you have to take back what you lost or what you gave it up. She gave it up. ஜோசபாத் என்ன பண்ணா? She just gave it up. She had to, if you have to take it back, you have to volunteer and use the moment. That moment caused the momentum. அந்த பெரிய ஒரு momentumக்கு it became a cause for the big momentum. அந்த சின்ன நேரத்தை மேபி நீ அவங்களுக்கு போய், அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு ஜக் ஆஃப் வாட்டர், நீ ஒரு பிடி கொடுப்பதையும் கர்த்தர் என்ன பண்றார்? ஏன்னா மூமெண்ட்ல கொடுத்தது, அந்த மூமெண்ட்ல கொடுத்தது தான். பசியா இருக்கும் போது கொடுத்தது தான் என்ன இருக்கும்? நான் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது கொடுக்கறது என்ன இல்லை, வேஸ்டா போயிடும். நான் சொல்றேன், நிறைய பேர் நினைக்கிறீங்க இப்பெல்லாம் இன்னொன்று வாட்டி அண்ணெல்லாம் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு கிடையாது. நீ எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும். எப்போ நீ காரியங்களை என்ன பண்ணணுமோ, எப்போ கட் பண்ணிடு, எப்போ ஒட்டணுமோ அப்போ ஒட்டிடு. மறுபடியும் கட் பண்ண முடியாது, மறுபடியும் ஒட்டவும் முடியாது. மறுபடியும் அந்த நேரம் வந்து வரலாம், வராமல் போயிடலாம். மறுபடியும் அந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எழும்பாமலும் போய்விடலாம். But what did she do? Please read it in English also for me.
அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தி anybody can read yes ma உனக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரெய ஸ்திரீகளே அப்பொழுது எப்பொழுது the moment they are just wondering இதை எடுத்து ஐயோ அழகா இருக்குது பாருங்க இந்த மோசையை குறித்து ரெண்டு பேரும் அப்படிதான் பார்த்தாங்க அழகா இருக்குது என்ன சொல்றா பாருங்க மோசையோட அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன சொல்றா அவனை பார்த்து what does she say I'm going to close this sometime அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உனக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி இந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்றா அழகுள்ளதுன்னு சொல்றாளா பாருங்க வாசிங்க அது அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றால் அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள் பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து அதை எனக்கு வளர்த்திடு அப்போ அந்த பிள்ளை ஏன் அவ எடுத்தான்னா சம்திங் அட்ராக்டட் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த பிள்ளை கிட்ட இருந்தது நீ இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் ಇಬ್ರಿಯರ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದಾಗಿರಬಹುದೆಂದು ಹೇಳಿದಳು ಆಗಲೇ ಅದರ ಅಕ್ಕ ಬಂದು ಫಾರೋಹನ ಕುಮಾರ್ತೆಗೆ அப்போ இவ எவ்வளவு தூரத்துல இருந்தா அவங்க பேசுறது கேக்குற தூரத்துல இருந்தா அவங்க பேசுறது கேக்குற தூரத்துல விட்டாங்க ஆனா முழுசா விட்டுடல யாருக்கும் நான் சொல்றேன் விட்டீங்க முழுசா விட்டுடாதீங்க சில நேரங்கள்ல என்ன ஆகும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைனால என்ன பண்ணிட்டு இருப்பீங்க கொஞ்சம் 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 மறந்த ஆனா முழுசா மறக்க மாட்டேன் அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முழுசா நீ மறக்க கூடாது சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து நீ முழுசா மறந்துடாத நீ முழுசா முழுசா சிலத முழுசா வரணும் சிலத என்ன பண்ணிட கூடாது முழுசா அப்போ இவ என்ன பண்ணா விட்டுட்டாங்க ஆனாலும் என்ன பண்ணல ஃபுல்லா விடல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை முழுசா விடக்கூடாது இது முழுசா விடக்கூடாது இதை எப்படியாகல என்ன பண்ணிடணும் நான் மறுபடியும் இதை பெற்றுக்கொள்ளணும் ஃபார் சம்படி ஐ அம் டெல்லிங் யூ சில காரியங்களை முழுசா விட்டுறலான்னு பேசாதீங்க தேவ பிள்ளையே முழுசா விடுறதுக்கு இல்ல இது முழுசா நாட் கம்ப்ளீட்லி ஏன்னா இது மோசே ஏனென்றால் இது என்னப்பட்ட விஷயம் இது ಮೋಸೆ ಅವ என்ன பண்ணா கண்டிப்பா போய் பேசினா ಆಗಲೇ ಅದರ ಅಕ್ಕ ಬಂದು ಫಾರೋನ ಕುಮಾರ್ತೆಗೆ ನಿನಗೋಸ್ಕರ ಈ ಕೂಸನ್ನು ಮೊಲೆ ಕೊಟ್ಟು ಸಾಕುವ ಇಬ್ರಿಯ ಸ್ತ್ರೀಯರು ನಿನಗೋಸ್ಕರ நான் எங்கேயோ இல்ல உனக்காக அவன் சொல்றான் உனக்காக இந்த வளர்க்கும்படி நான் என்ன பண்றேன் ஒரு தாயை நான் ரெடி பண்றேன் ஆனா ஆல்ரெடி அதுதான் தாய் நான் சொல்லட்டுமா இன்னைக்கு சில காரியங்களை நீங்க விட்டு சில காரியங்களை நீங்க உனக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ விட்டு விடக்கூடாது உனக்கென்று தேவன் கொடுத்த காரியங்களை நீ முழுசா விடக்கூடாது நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உனக்கென்று தேவன் கொடுத்த சில காரியங்களை நீ முழுசா விடக்கூடாது அவங்க விட்டாங்க ஆனா அங்கே நின்னாங்க அவங்க விட்டாங்க ஆனா வாலண்டியர் பண்ணாங்க விட்டா ஆனா அங்க அதுக்காக பேசினாங்க நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு தேவன் நாமத்தினால சொல்லுகிறேன் சிலர் உனக்காக நின்றதை மறந்து விடாத சிலர் உனக்காக தேவன் அவர்களை வைத்து உன் வாழ்க்கையை எழுப்பினதை நீ மறந்து விட வேண்டாம் இவங்க மோசேயுடைய டெஸ்டினியை பேசும்படி அந்த பிள்ளையை தேவன் எழுப்பினார் இன்னைக்கு இங்க யாரோ இருக்கிற நீங்க you are going to speak destinies into lives of people you are going to speak என்ன டெஸ்டினியை பேசிட்டாங்கவோ எப்படி மாத்திட்டா இல்ல என்றால் இந்த பிள்ளை பேசலன்னா வாலண்டியர் பண்ணலன்னா என்ன ஆகும் சில பேர் நீங்க கேக்குறீங்க what will happen if I don't talk what will happen if I don't speak up what will happen நான் பேசலன்னா என்ன ஆயிடும் நான் இல்லைன்னா என்ன ஆயிடும் ஐயோ நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க எப்படின்னா பொழைச்சுப்பீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது நான் இல்லைன்னாலும் இருந்துருவீங்க இல்ல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் கர்த்தர் உன்னை அந்த டெஸ்டினிக்காக வைத்திருக்கிறார் சும்மா இல்ல கர்த்தர் என் பிள்ளையோட டெஸ்டினிக்கு என்னை வைத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க இந்த தேவராஜ்யத்தின் டெஸ்டினிக்காக என்னை வைத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்காக என்னை வைத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க கர்த்தர் ஒரு டெஸ்டினி ஷேப்பர்ஸாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார் அதுதான் மிரியம்க்கு கொடுத்த தேவன் கொடுத்த வார்த்தை டெஸ்டினி ஷேப்பர் she was the one who shaped she was one of
த பர்சன்ஸ், மெனி பீப்புள். அதில் இவளும் பெரிய பங்கு அவளுக்கு இருந்தது. அதனால் என்ன தெரியுமா இருந்தது, மோசே பெரிய ஊழியக்காரன் ஆகும்போதும் இவளும் கூடியே இருந்தாள். மோசே செங்கடலை அவன் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்யும் போதும் அவளும் கூடியே இருந்தாள். கடைசி வரைக்கும் கூடியே இருந்தாள். ஏன் தெரியுமா, முதல்ல பேசினவங்களை கர்த்தர் வாலண்டரி பண்றவங்களை கர்த்தர் என்ன பண்ணார், வல்லமையாய் கடைசி வரைக்கும் வைத்திருப்பார். அவர்கள் பெயர்கள் அப்படியே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்க நினைக்காதீங்க நான் வாலண்டரி தானே பண்றேன், ஐயோ நான் இருந்தா என்ன மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க, உன்ன மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டாங்க. நீ தான் அதற்குரிய ஆள், நீ தான் அதற்குரிய ஆள், நீ தான். சொல்லுங்க, நான் தான். I am that person, Lord. I am that person. You may think the enemy may try to just may speak to you. பிசாசு பேசுவான், ஆண்டவர் தான் பேசுறாரு இல்லை, பிசாசு சில நேரங்கள் என்ன பண்றான், பேசுறான். நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? Who are we paying attention to? Who is speaking? அப்போ இந்த இடத்துல அந்த சிறிய மிரியம், for somebody I'm telling you, வாலண்டியர் பண்ணுறதை மறந்துடாத. பரவாயில்ல, நீ போய் வாலண்டியர் பண்ணு. உன்னை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ எக்ஸப்ட் பண்ணலையோ அது உன்னுடைய வேலை இல்லை, அது உன்னுடைய வேலையே இல்லை. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, வாலண்டியர். சொல்லுங்களேன், ஐ வில் வாலண்டியர் லார்ட். ஏன்னா நான் மோசேயோட வாழ்க்கையில் டெஸ்டினி பேசும்படி, அவனுடைய எதிர்காலத்தை பேசும்படி, அவனுடைய அபிஷேகத்துக்கு நான் ஆளாகும்படி, அந்த ஊழியத்தில் எனக்கு பங்கு இருக்கும்படி, அந்த ஊழியத்தில் நானும் ஒரு பங்காய் மாறும்படி கர்த்தர் என்னை பேச வைத்தார் என்று பிறகு சொல்லியிருப்பாள். பிறகு அவள் நினைத்திருப்பாள், ஐயோ நான் அந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணாமல் இருந்தது எனக்கு நல்லது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடாத. மேபி அந்த மூமெண்ட்ல அவளுக்கு பேசக்கூட பயமா இருந்திருக்கலாம், அவளுக்கு அது எடுத்து போக கூட நடுக்கமா இருந்திருக்கலாம். See, she was a small girl. அவர்கள் பயங்கரமானவர்கள். பார்வோனுடைய குமார்த்தியை நீங்க பேசிடுவீங்களா அப்படி? என்னதான் நீங்க பார்த்தா கூட போய் அப்படியே பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ், இங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணிடுவீங்க, பாஸ்டர்மா நீங்களாச்சு, பாஸ்டர் ஆச்சு, அங்கே உட்காந்துருக்கிற கீபோர்டில் உட்காந்துருக்கிற ஆண்ட்ரூ ஆச்சு, நீங்க என்னன்னா பேசிக்கோங்க, நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இது என்னப்பா போலீஸ் எல்லாம் இருக்குது, வம்பா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நான் சொல்றேன், சில காரியங்கள் வரும்போது சில பேர் காணாமல் போயிடுவாங்க. நான் உங்களை சொல்லலைங்க, பண்ணோம்ல, ஐம் சேயிங், நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஜஸ்ட் ஐம் சேயிங். ஆனா பேச முடியுமா? பயம் இருந்திருக்கும் தானே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், பயத்தை தாண்டி பேசு. பார்வோனுடைய குமார்த்தியை பார்க்காத, பரலோகத்தின் தேவனை பார். பார்வோனுடைய குமார்த்தி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை. பார்வோனுடைய குமார்த்தி அப்படி வந்து சொன்னால் என்ன செய்வாள் என்று பயப்படாத. பரலோகத்தின் தேவன் பேச சொன்னா, வாலண்டியர் பண்ண சொன்னா, அவர் நிற்க சொன்னா நில்லு. அதற்குரிய பலனை அவரே உனக்கு கொடுப்பார். அதனுடைய பலனை உன் வாழ்க்கையிலும், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், உன் சந்ததியிலும் நீ காண்பாய். இது தேவனுடைய வார்த்தையாக இன்று பெற்றுக்கொண்டு போ. Don't hesitate to volunteer. Don't hesitate to step out. Don't hesitate. Don't feel shy. Don't be. சில நேரத்தில் நம்ம ஈகோ கூட நம்மளை ஸ்டாப் பண்ணிடுங்க. டெஸ்டினிக்கு நேராக போகிறத ஈகோ ஸ்டாப் பண்ண முடியும். நாட் ஓன்லி ஃபியர், பயம் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஈகோ கூட சில காரியங்களை நம்ம செய்ய விடாமல் நம்மளை தடுத்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சின்ன பிள்ளைக்குள்ள கர்த்தர் வைத்த அந்த காரியம், ஒரே ஒரு காரியம், குடுன்னு ஓடி போனா, ஓடி போய் சொல்றா, இவனுக்கு வேற எதுவும் ஒத்துக்காது. என்ன சொல்றா, மோசேக்கு வேற எதுவும் வெறும் ஒத்துக்காது. இப்போ மோசேக்கு தேவை அவன் தாய், இப்போ மோசேக்கு தேவை அவனுக்கு வைத்திருக்கிற தேவன், அவனுக்கு என்று ப்ரொவிஷன் வைத்திருக்கிற அந்த ப்ரொவிஷன்ல இருந்து பார்வோனே நினைச்சாலும் முடியாது, பெரிய சேனை நினைச்சாலும் முடியாது. நான் சொல்லட்டுமா உனக்கு? ஐயோ, இந்த சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மோசேக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரவணைப்பை அந்த சட்டங்கள் தடுக்க முடியல. எந்த காரியங்களும், யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதாங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லி பற்றுக்கோங்க. This baby what had to be weaned by his mother. சட்டத்தின்படி அவன் மரித்திருக்க வேண்டும். சட்டத்தின்படி அது நடக்காது. ஆனா கர்த்தர் நினைத்தால் சட்டங்களை மீறி, எல்லாவற்றையும் மீறி, எல்லா காரியங்களையும் மீறி கர்த்தர் செயல்படுகிறார். ஆமேன். அவங்க அதான் சொல்லுவாங்க, போன மாதிரி போய் வந்த மாதிரி. இப்ப எப்படி வந்தாங்க?
போகும்போது இவன் எப்படி போனா, மரித்தாலும் சரி பிழைத்தாலும் சரின்னு போட்டு வந்தா. ஆனா வரும்போது பார்வோனுடைய குமார்த்தியாக அந்த அபிஷியலா, அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? ஏன் அபிஷியலா சொல்றேன், இப்போ வரும்போது எப்படி, அதுக்கு தான் நான் சொல்றேன். வாலண்டியர் பண்றவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள், கர்த்தருடைய காரியத்துல போன வாரம் மனோகர் பிரதர் சொல்லிட்டு இருந்த போது பின்னு எடுத்து போட்டா கூட அதுக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு பின்னு நீங்க நகர்த்தி பாருங்க, அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாகவே வைத்திருக்கிறார். பாஸ்டர் கொடுக்க தேவையில்லை, வேற யாரும் கொடுக்க தேவையில்லை, கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், கர்த்தர் கொடுப்பார். நாங்க அதை ருசித்து சொல்றோம். அதனால தான் நாங்க யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. நம்ம கிட்ட இருந்தது எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருவோம். ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்றாரு, கணக்கு வைத்து ஒரு நாள் எல்லாவற்றையும் நம்ம சந்ததி பார்க்கத்தால் போதும், சந்ததிகள் அதனால ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும். அப்போ இங்க என்ன பண்ணுது, போனது மறுபடியும் வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருது, ஒரே நாள்ல நடந்துடுச்சு. நீங்க நினைக்கிறீங்களா நமக்கு வர பாடுகள் எல்லாம் அப்படி இழுத்துட்டு போனோம்? இல்ல, ஒரே நாள்ல, one single day, it's the same day. என்ன பண்ணா, தூக்கி எறியப்பட்டவனாய் போனா. the same day பார்வோனுடைய குமார்த்தியாய் அதே வீட்டுக்கு திரும்பி வந்தான், அதே இடத்துல. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய தீர்மானங்களை nobody can thwart the plans that the Lord has for you. For somebody I'm telling you, you came out as a slave, but when you go back, you'll go back as a prince. ஆமென், ஹalleluya. வரும்பொழுது you came, ஐயோ பயந்து தப்பித்து, உயிர் படிக்குமா உயிர் படிக்காதா ஐயோ என்று பயத்தோடு ஆதங்கத்தோடு கண்ணீரோடு அந்த பிள்ளையை வைத்து காத்திருந்தாங்க. ஆனா திரும்பி வரும்பொழுது எல்லாரும் கேட்கறாங்க, என்னப்பா அதே பிள்ளை தானே, இவள் பெற்ற பிள்ளை தானே, இவ கொண்டு போய் வீசி எடுத்த அப்படி வைத்து வந்த பிள்ளை தானே. ஆனா இவ கொண்டு வரா அந்த எல்லா மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. மாதிரி எல்லா கண்களுக்கு முன்பாக இவள் எப்படி பண்றா, இப்போ ரெண்டு பார்வோனுடைய ரெண்டு சேனைகள் வராங்க கூட. ஐயோ, you have to imagine this. கர்த்தர் உனக்கு செய்யற காரியத்தை I am asking you. நான் இவ்வளவு கத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க உங்க எப்படி ஆகணும், இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ வரும்பொழுது எப்படி வந்தாங்க, ஐயோ தூக்கி எறியப்பட்டு அந்த வசனத்தை வாசிங்களே அப்படியே வச்சுட்டு போயிட்டா. ஆனா திரும்பி வரும் பொழுது பார்வோனுடைய சேனை வருது, ரெண்டு என்ன வருது, இந்த பிள்ளை என்ன பண்ணுது, பத்திரமாக என்ன பண்ணணும், இந்த பிள்ளை இப்ப எப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, இந்த பாஸ்கெட்டுக்கு இருக்கிற மகிமை, இந்த பாஸ்கெட்டுக்கு இருக்கிற கை மாறி போச்சு. இப்போ கை மாறி போச்சு. நீங்க நினைக்காதீங்க இப்படி இருக்கிறவங்க இப்படியே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் கை மாற்றங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். இப்படி இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தேவ ராஜ்யத்துல ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஒரே நிமிஷத்துல கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஐயோ என் பிள்ளை அப்படி இருக்கிறானே, இப்படியே இருந்துடுவானே, இல்ல. கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல, ஒரு ராத்திரியில, ஒரு மணி நேரத்துல கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. God can change, God can change, God can shift things, God can move things. That is how who my God is. That is who he is. That is who he is. போகும்போது ஒரு விதம், திரும்பி வரும்போது இவன் பார்வோனுடைய குமார்த்தியாய் வருகிறான். பார்வோனுடைய பாதுகாப்போடு வருகிறான். இப்போ யாரும் ஒன்றும் பேச முடியாது. எல்லாருடைய வாய்களும் என்ன ஆயிடுச்சு, எல்லாருடைய வாய்களும் என்ன ஆயிடுச்சு, எல்லாருடைய கண்களும் என்ன ஆயிடுச்சு, மிரியம் மேல எல்லாருடைய கண்களும், யோசேபாத் மேல எல்லாருடைய கண்களும் என்ன ஆயிடுச்சு, எல்லாருடைய கண்களும் இந்த வீட்டின் மேல. ஏன்னா இந்த வீட்டுக்கு இனிமே யாரு டெய்லி வர போறது, யாருடைய பாதுகாப்பு வந்துடுச்சு. யார் இவங்களை ஒடுக்குனாங்களோ, யார் இவங்களை கொலை செய்ய நினைத்தாங்களோ, யார் இவங்களை அழிக்க நினைத்தாங்களோ, யார் இந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு நினைத்தாங்களோ, அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஊழியம் செய்யறாங்க. அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு குனிந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவங்க முன்பாக அட்டப்பி தோதுறோம். அவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்துகிறார். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் மாற்றுகிறவர். அதனால தான் இவரை விட்டு விடாதே, இவரை விட்டு விடாதே. நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன், இவரை விட்டு விடாதே. God can change in a moment, in a just a twinkling and a eye. Everything changed for Moses and his family. Everything changed. அவங்களுக்கு என்ன வருது, ரேஷன் அங்கேருந்து வருது, சப்ளை அங்கேருந்து வருது, அங்கேருந்து கறந்த பால். ஃபர்ஸ்ட் பால் யாருக்கு வருது, ஃபர்ஸ்ட் கறந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் எங்க வருது,
யாருக்கு வருது? யோசபாத்துக்கு வருது. அதனால தான் சில காரியங்களை நம்ம செய்வது அவசியம், பாதுகாப்பது அவசியம். கர்த்தர் உன் கையில் கொடுத்ததை பாதுகாத்துக்கோ. அந்த பாதுகாப்பு உன்னை எங்கே கொண்டு போகும்? பார்வோனுடைய வீட்டிலேருந்து வரும் உனக்கு பர்மிஷன், பார்வோனுடைய வீட்டிலேருந்து வரும் உனக்கு சேவகர்கள். இனி யாரும் அங்கே யார் பண்ண யார் பேசக்கூடாது, யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது. இந்த வீட்டில் பார்வோனுடைய குமாரத்திக்கு பிள்ளையாய் மாறி போயிருக்கிறான். இப்போ எல்லாரும் இவங்களை பார்த்தாலே ஒரு பயம், இவங்களை பார்த்தாலே பேசுறதுக்கு என்ன இல்லை யாருக்கும். அன்னிலேருந்து மாறி போச்சு. அப்போ மாத்திரம் இல்லைங்க, என்றென்றைக்கும் மோசேயோடைய ஃபேமிலி என்ன ஆயிட்டாங்க? உயர்த்தப்பட்டு விட்டாங்க. எதனால? அழகுள்ளது. இந்த ஊழியத்தை நான் காப்பாற்றணும், இந்த ஊழியத்தில் நான் நிற்கணும், இந்த ஊழியத்தை நான் செய்யணும், இதுக்காக நான் ஓட்டணும் என்று நினைத்ததினால என்ன ஆயிற்று? அந்த ஃபேமிலி மாத்திரம் கோஷான்ல, மற்றவங்க எல்லாம் செங்கல் வெட்ட போயிருப்பாங்க. இனி ஜோசபாத் போயிருப்பாளா? போயிருக்க மாட்டா. அவளுக்கு இப்போ எப்படி அங்கேருந்து வருதுங்க? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு அங்கேருந்து வருது. யார் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்கள வச்சா கொடுக்க வைப்பார். யார் என்ன அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள வைத்தே கர்த்தர் செய்ய வைப்பார். யார் என்ன ஃபினிஷ் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் செய்வார். இன்றைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போங்க. He will do it through them. That is the beauty of our God. Amen, amen, amen.